சிலிண்டர் தட்டுப்பாடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற கேண்டீனில் வெரைட்டி ரைஸ் டிஃபன் மட்டும் விநியோகிக்கப்படுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டு எதிரொலியாக சென்னை உயர்நீதிமன்ற கேண்டீனில் சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். மேற்காசிய நாடுகளில் நடந்து வரக்கூடிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் வணிகம் மற்றும் வீட்டு உபயோக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக சில உணவகங்களில் வழக்கமாக விநியோகிக்கப்படும் உணவுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கேண்டீனில் முழு சாப்பாடு இன்று விநியோகிக்கப்படவில்லை. மாறாக டிஃபன், வெரைட்டி ரைஸ் மட்டுமே தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 2 தளங்களில் செயல்பட்டு வரக்கூடிய கேண்டீனில் முதல் தளத்தில் டிஃபன், வெரைட்டி ரைஸ் வகைகள் பரிமாறப்படும். 2வது தளத்தில் அளவு சாப்பாடு வழங்கப்படும். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது 2வது தளத்தில் செயல்பட்டு வந்த அந்த உணவகம் மூடப்பட்டு முதல் தளத்தில் மட்டுமே தற்போது கேண்டீனானது இயங்கப்பட்டு வருகிறது. இதனால் மதிய உணவுக்காக வரக்கூடிய கேண்டீன் வந்த வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், காவல்துறையினர் வேறு வழியின்றி டிஃபன் மற்றும் வெரைட்டி ரைஸ்களை சாப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலானது தற்போது நிலவுகிறது. இதன் காரணமாக முதல் தளத்தில் கூட்டமானது அதிகரித்து தற்போது டிஃபன், வெரைட்டி ரைஸ்கள் வகைகள் வழக்கத்துக்கு முன்பே தீர்ந்து விடக்கூடிய நிலவரம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் மூலமாக சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற, அதாவது 2வது தளத்தில் செயல்பட்டு வந்த அந்த கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற ஒரு நிலவரம் தற்போது நீடிக்கிறது. வெரைட்டி ரைஸ், டிஃபன் மட்டும் விநியோகிக்கப்படக்கூடிய முதல் தளத்தில் வழக்கறிஞர்கள் அனைவருமே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற கேண்டீனில் வெரைட்டி ரைஸ் டிஃபன் மட்டும் விநியோகிக்கப்படுகிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டு எதிரொலியாக சென்னை உயர்நீதிமன்ற கேண்டீனில் சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். மேற்காசிய நாடுகளில் நடந்து வரக்கூடிய போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாடு முழுவதும் வணிகம் மற்றும் வீட்டு உபயோக கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக சில உணவகங்களில் வழக்கமாக விநியோகிக்கப்படும் உணவுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கேண்டீனில் முழு சாப்பாடு இன்று விநியோகிக்கப்படவில்லை. மாறாக டிஃபன், வெரைட்டி ரைஸ் மட்டுமே தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 2 தளங்களில் செயல்பட்டு வரக்கூடிய கேண்டீனில் முதல் தளத்தில் டிஃபன், வெரைட்டி ரைஸ் வகைகள் பரிமாறப்படும். 2வது தளத்தில் அளவு சாப்பாடு வழங்கப்படும். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்போது 2வது தளத்தில் செயல்பட்டு வந்த அந்த உணவகம் மூடப்பட்டு முதல் தளத்தில் மட்டுமே தற்போது கேண்டீனானது இயங்கப்பட்டு வருகிறது. இதனால் மதிய உணவுக்காக வரக்கூடிய கேண்டீன் வந்த வழக்கறிஞர்கள், வழக்காடிகள், காவல்துறையினர் வேறு வழியின்றி டிஃபன் மற்றும் வெரைட்டி ரைஸ்களை சாப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலானது தற்போது நிலவுகிறது. இதன் காரணமாக முதல் தளத்தில் கூட்டமானது அதிகரித்து தற்போது டிஃபன், வெரைட்டி ரைஸ்கள் வகைகள் வழக்கத்துக்கு முன்பே தீர்ந்து விடக்கூடிய நிலவரம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன் மூலமாக சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற, அதாவது 2வது தளத்தில் செயல்பட்டு வந்த அந்த கேண்டீனில் சாப்பாடு இல்லை என்ற ஒரு நிலவரம் தற்போது நீடிக்கிறது. வெரைட்டி ரைஸ், டிஃபன் மட்டும் விநியோகிக்கப்படக்கூடிய முதல் தளத்தில் வழக்கறிஞர்கள் அனைவருமே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.